ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அனிதா சம்பத் அவர்கள் உமன்ஸ் டே அன்னைக்கு ஒரு கான்ட்ரவர்ஷியலாக வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அதற்கு நிறைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்து வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம். சீசன் 4 கண்டஸ்டன்ட் அனிதா அவர்கள். அடுத்து விசித்ராவுடைய ஃபேன்ஸ் மீட் வந்து பார்த்தீங்கன்னா கோலாகலமாக வந்து நடந்திருக்கு. 2வது பார்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் அவங்க நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் பிரதீப்புக்கும் அவங்களுக்கும் அர்ச்சனாவுக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப் பற்றி நன்றாக சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பேச போகிறோம். அடுத்து ரவீனா வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க ஒரு கேள்வி கேட்டதுக்கு. அது என்ன கேள்வி, எதுக்கு டென்ஷன் ஆனாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து வழக்கம் போல் இந்த நடராஜன் நாட்டியம் அதில் வந்து ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ண பொழுது நிக்சன் உங்கள் மேலே ஒரு கேஸ் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வச்சுருக்காங்க. என்ன கேஸு? அப்புறம் மாயா வந்து வழக்கம் போல் ரிப்போர்ட்டரை டென்ஷன் ஏற்றி பார்த்து பாப்மா சண்டை வரியா அப்படின்ற மாதிரி சண்டை வலிச்சிருக்காங்க ஒரு விஷயம். அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பூர்ணிமா, நான் ஹேட்டட் விரைவிக்கிற போஸ்ட்டு தான் நான் போடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க பயங்கரமாக போஸ்ட்டாக வந்து போட்டுட்டு மக்களுடைய ஹேட் கமெண்ட் வந்து வாங்கிட்டே இருக்காங்க. அது ஏன் அவங்க பண்ணுறாங்கன்னு தெரில. அது ஒரு வகையான போதை அவங்களுக்கு வந்து மாறிடுச்சா அப்படிங்கிறது தெரியல. நிறைய பேருக்கு புகழ் போதை இருக்கும். அதனால் நிறைய பேருக்கு வந்து இவங்க வந்து நம்ம கூட பேச நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க வந்து திட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க பூர்ணிமா. அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம். அடுத்து அர்ச்சனாவுடைய ஃபேன்ஸ் மீட்டு ரொம்ப செம்மையாக நடந்திருக்கு. அதை பற்றி நம்ம வந்து பயங்கரமாக பேச போகிறோம். சர்ப்ரைஸ் கால் இருக்குது அப்படின்றாங்க. நிறையா விஷயங்கள் வந்து நடந்திருக்குன்றாங்க. ஸோ இவ்வளோ டாபிக்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. அடுத்து பாலாஜி முருகதாஸ் பற்றி ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. அதாவது அவருடைய ஆல்பம் சாங்கு அனிருத் அவர்கள் பாடி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு அப்டேட்டும் இருக்குது. ஸோ மொத்தம் இவ்வளோ பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று ஒன்றா நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு கேள்வி எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டுக்கிட்டே இருக்கிறது, பிக் பாஸ் கொண்டாட்டம் வந்து இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் வந்து கேட்டுட்ருக்கீங்க. இன்னும் அதை பற்றின அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரல. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இவ்வளோ நேரம் வந்து இல்லாத பிக் பாஸ் கொண்டாட்டம் இனிமேல் இருக்குன்னு நான் நம்ப முடியாது. ஏன்னா பிக் பாஸ் மலையாளம் வந்து ஆரம்பிச்சிருச்சு, சரியா? ஸோ ஆரம்பித்ததுனால பிக் பாஸ் கொண்டாட்டம் வந்து பண்ணுவதற்கான ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதனால் மேக்ஸிமம் அது வந்து கட் ஆஃப் ஆக்கி தூக்கி போட்டுற வேண்டியதான், ஓகேங்களா? அதனால் அதெல்லாம் வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படியே இருந்தாலும் இன்னும் வந்து தெரியல. ஸோ மேக்ஸிமம் ஒரு 80% வந்து இருக்காதுன்னு நினச்சிக்கோங்க. ஒரு லக்கில் வந்து 20%க்கு வந்து பிக் பாஸ் கொண்டாட்டம் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப நிறையா இருக்குது. சரி, பிக் பாஸ் மலையாளம் ஆரம்பிச்சிருச்சே, என்ன எப்படி அதை பண்ண போகிறீங்களா? போனாட்டம் வந்து ஆரம்பிச்சிங்க, ஒரு 2 நாள் பண்ணிங்க, அதுக்கடுத்து வந்து நீங்கள் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஸோ பிரதர், இந்த மாதிரி மலையாளம் பண்ணலாம், இல்லை ஹிந்தி பண்ணலாம், தெலுங்கு பண்ணலான்ட்டு எல்லாம் பண்ணலாம் தான். ஒரு பிக் பாஸ் முடிச்சு பண்ணுறதுக்கே ஸ்ட்ரெஸ் ஆகி பயங்கரம் பைத்தியம் முடிக்கிற மாதிரி ஆகி போயிடுது. ஸோ இதில் எல்லா பிக் பாஸும் பண்ணோம்னா அவ்வளோதான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு மலையாளம் தெரிஞ்ச யாராவது இருக்காங்க அப்படின்னா மேபி அவங்களும் நானும், ஒரு பையன் இருந்தானா பையன், அவங்களும் நானும், நான் வந்து தமிழில் கேட்குற மாதிரி அவனுக்கு தமிழும் தெரியணும், மலையாளத்துலேயும் வந்து பேசி ரிவ்யூ பண்ணுறப்ப அது கொஞ்சம் எங்கேஜிங்காக வந்து கண்டிப்பாக இருக்கும் வியூவர்ஸுக்கு. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு யாராவதுக்கு மலையாளம் தெரிஞ்சால், சரியா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க மலையாளம் தெரிஞ்சவங்களாக இருந்தீங்கன்னா, ஸோ அவங்க என் கூட சேர்ந்து வீடியோ பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் இருக்கும், அதில் வந்து உங்களுடைய போடுங்க. இல்லை நான் கீழே ஒரு மெயில் ஐடி தரேன், அதுக்கு இமெயில் வந்து பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஆப்ஷன் தான். கமெண்ட் போடுங்க, அப்படி இல்லைனா மெயில் ஐடி தரேன், அதில் வந்து உங்கள் நம்பரை வந்து பண்ணுங்கள், நான் வாட்ஸ்அப் பண்ணிட்டு வந்துறேன், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ யாராவது மலையாளமும் தமிழும் தெரிந்தவர்கள் கண்டிப்பாக எனக்கு உதவணும்னு நினச்சிங்க அப்படின்னா வாங்க, ஒன்றாக சேர்ந்து பயணிப்போம். ஏன்னா நமக்கு மலையாளம் அப்படிங்கிறது வந்து ஓரளவு தான் புரியும், தெரியும். ரொம்ப தமிழ் மாதிரி டக்கு டக்குன்னு பார்க்க முடியாது. லைவில் என்ன நடக்குதுங்கிறது நம்மளால் வந்து பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நம்ம லைவ் கவரேஜ் பண்ண முடியலனா கூட அந்த 1 hour எபிசோட் ப்ளஸ் 3 ப்ரமோ வருது இல்லை, மேபி 3 ப்ரமோ முடிஞ்சது கூட போடுவாங்க சில நேரம் 24/7. ஸோ அதெல்லாம் வந்து இவங்ககிட்ட கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா மலையாளம் தெரிஞ்சவங்ககிட்ட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி அது ரொம்ப டஃப்பான ப்ராசஸ்ஸு. இன்னொன்று, அது தெரியாமல் நம்ம வந்து பேசக்கூடாது, சரியா? ஸோ அதனால தான் கேட்குறேன். ஸோ யாராவது மலையாளம் தெரிந்தவர்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ எனக்கும் வந்து உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன். கீழே மெயில் ஐடி இருக்குது, அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ முதல் டாபிக், அனிதா சம்பத் உமன்ஸ் டே அன்றைக்கி ஒரு கான்ட்ரவர்சி. என்னப்பா சின்ன வயசில் கள்ளிப்பால் ஊற்றி கொண்டுட்டு இருந்தீங்க,
இப்போ கற்பழித்து கொள்றீங்க, உங்களை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டால் தேப்பட்டம் கட்டுறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப 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 ஓவராக எமோஷனல் ஆகிட்டாங்க அனிதா சம்பத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அனிதா சம்பத் எப்பயுமே கொஞ்சம் ரொம்ப போல்டான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லேடி அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். பிக் பாஸ் சீசன் 4ல் இனிஷியலான ஒரு கண்டென்ட்டை பற்ற வச்சதே வந்து அனிதாவும் சுரேஷ் தாத்தாவும் தான். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு போல்டானவங்க. ஏன் இப்படி ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இப்போ நடந்த அந்த ஒரு ரேப்பாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்து அவங்கள ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கு நினைக்கிறேன். அதனால தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் நெகட்டிவாக ஏன் இப்போ வந்து நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் கமெண்ட்ஸ் இருக்குது. இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல விடுங்கங்க, சரியாயிரும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் அப்பாவோடைய இழப்பு ரொம்ப உங்களுக்கு இருக்குது, ஸோ அப்படி கொஞ்சம் மைண்டு வந்து இது பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நல்ல ஒரு ஆறுதலுக்கு மட்டும் வந்து வந்திருக்கு. ஸோ பார்ப்போம். அடுத்து விசித்ராவுடைய ஃபேன்ஸ் மீட்டுங்க, வேறு லெவலுங்க, சூப்பராக இருந்தது. 2ஆம் போர்ஷன். ஸோ பிரதீப்புடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறதை பற்றி, பிரதீப்புக்கும் விசித்ராவுக்கும் நடந்த சில விஷயங்கள் கருத்து முதலாக இருந்தாலும் அடுத்து அவங்களுக்குள்ள ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆச்சு. ஸோ 2 பேரும் நல்லா வந்து பேசிக்கிட்டாங்க. இவர் பையன் அவங்க அம்மா அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டாங்க. ஸோ அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, பிரதீப் உள்ளே இருந்திருந்தான் அப்படின்னா சில நெகட்டிவ் மட்டும் இல்லாமல் இருந்தால் அவனை டைட்டில் வந்து எந்த கொம்பனாலும் அவன்கிட்ட வந்து வாங்கியிருக்க முடியாது. அதுவும் அவனுடைய ஹஸ்பண்டும் வந்து சொன்னார், பிரதீப் தான் இந்த சீசன் உள்ளே இருந்திருந்தால் டைட்டில் வேறு யாருக்கும் கனவோடு நினச்சிருக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுனதெல்லாம் ரொம்ப செமையாக இருந்தது. அப்புறம் அர்ச்சனாவுக்கும் விசித்ராவுக்கும் இடையில் சில ஒரு பூசல் இருந்தது தெரியுமா? அந்த பூசலை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, பூசியாச்சு நல்லாவே. இப்போ எந்த ஒரு ஓட்ட ஓடசலும் இல்லாமல் நல்லா ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஏன்னா அர்ச்சனா போடுற போஸ்ட்டுக்கு விசித்ரா லைக் பண்ணுறதும், விசித்ரா அர்ச்சனா ஃபாலோ பண்ணுறதும், விசித்ரா போகிற போஸ்ட்டுக்கு அர்ச்சனா லைக் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ 2 பேருக்கும் பாண்ட் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக போகிறது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ தட் இஸ் வெரி வெரி குட்ல ஆஃப்டர் பிக் பாஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிறது தான். அடுத்து ரவீனா, நீங்கள் டீம் ஏவா அப்படின்னு சொல்லி கேட்டு விட்டாங்க. உன்னையம்மா பிக் பாஸ் முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு, இப்போ ஜோடி போயிட்டுருக்கேன், இன்னும் வந்து நீ டீம் ஏ பியான்னு. நான் எந்த டீமும் கிடையாது, நான் தனியால் அப்படின்றாங்க. ரவீனா பொறுத்த வரைக்கும் அப்படி இருந்திருந்தால் என்றைக்கோ வந்து அவங்க ஒழுங்காக கேம் ஆடிருக்கலாம். அவங்க எந்த டீமும் கிடையாதுன்னு இல்லை, அவங்க உள்ள ஆளே தெரியல எல்லாத்துக்குமே. அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. சரியா? ஒன்றும் கேம் விளாடல, பற்ற வச்சுட்டு பதனி வேலை பார்த்துட்டு மணி கூட அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா கையை கடிக்கிறதும் காலை கடிக்கிறதும் இந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு, இதில் வந்து பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்டால் மக்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து பேசிட்டு அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. முடிஞ்சு பச்சி அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து கேள்வி கேட்க தான் செய்வாங்க, பதில் சொல்லணும், இல்லாட்டி கொஞ்சம் பொலைட்டாகவும் சொல்லலாம். அதமும் பெரிய மூஞ்சை அப்படியே காட்டிட்டு சொல்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விமர்சனங்கள் அந்த இது வந்து ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான். அடுத்து நடராஜன் நாட்டியம், நம்ம தலைவன் நிக்சனு, அதில் அந்த என்ன பண்ணுறான், அந்த பாட்டில் நோட்டை அப்படியே எண்ணி போட்டு நோட்டை வந்து தூக்கி போடுறான் தீக்குள்ளே. அதை வந்து கேட்டு உனக்கு தெரியுமா ப்ராப்பர்ட்டியை வந்து உள்ளே தூக்கி போடக்கூடாது, ஏங்க அது செட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லைங்க அது பண்ணக்கூடாது, அது ஒன்று தெரியும்ல, ஸோ அது மாதிரி தான் கேஸை கூட போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அதெல்லாம் அப்படி கிடையாதுங்க, ஒரு மண்ணும் கிடையாது, நம்ம கான்ஃபரன்ஸ் முன்னாடி எதுவுமே ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிறது தான் நாங்கள் காட்டியிருக்கோம். ஏதாவது வேணால் பேசிட்டு போகிறோம், நம்ம வேலையை பார்த்துட்டு போகிறோங்கிறது தான் அந்த கான்செப்ட்னு சொல்லி புரிய வைக்கிறாப்புல. அது கொஞ்சம் நல்லா இருந்தது. கூட மாயாவை டென்ஷன் ஏற்றி விட்டாங்க. என்னென்னா மாயா வந்து என்ன பாட்டு நடராஜன் நாச்சி அப்படின்றாங்க. அதுக்கடுத்து வந்து நான் 4 தடவை பார்த்தேன்றாங்க. ஒன்று கேட்டாங்க, 4 தடவை பார்த்தேன்னீங்க, பேர் கூட ஒழுங்காக நிற்கலன்றீங்க, ஏதாவது கரெக்ஷன் சொன்னீங்களான்னு கேட்குறாங்க. உடனே அதெல்லாம் சொல்லலை, நான் தான் எவ்வளோ தடவை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று திருப்பி கேட்குறாங்க, இல்லைங்க 4 தடவை பார்த்தேன்றீங்க, அதாங்க திருப்பி சொல்லிட்டேன்ல, எவ்வளோ தடவை உங்களுக்கு சொல்கிறது புரியாதா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மாயா டென்ஷன் ஆகுறாங்க. ஸோ வேறு லெவலில் அப்படியே எப்பயும் போல் பிக் பாஸில் பார்த்த மாதிரியே வெக்க விட்டு போகலை அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் வந்து நம்ம மாயா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னமும் ஸ்ட்ராங்காக வந்து இருந்து நெகட்டிவிட்டியான மண்ணாகுது அப்படின்ற மாதிரி இன்னும் அந்த தக்கோடு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறது வேறு லெவலில் இருந்துச்சு அப்படிங்கிறது தான். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து பூர்ணிமா, யாராவது என்னை ஹேட் பண்ணுங்கப்பா, 4 வாரத்தை என்னை திட்டுங்கப்பா அப்படின்றதற்காகவே டெய்லி ஒரு கேப்ஷன் ரெடி பண்ணி ஹேட்டட் இந்தாங்க டேக் இட் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து அவங்க நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அதான் தெரப்பி அப்படின்ற மாதிரி இப்போ வந்து டிஷர்ட்டை போட்டு அதில் வந்து விளம்பரப்படுத்துகிறது. இந்த மாதிரி கீழே வந்து திட்டு வாங்குறதுக்குனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுமா, யாரா அவன் அளவெடுத்து செஞ்ச மாதிரியே இருக்கான், நம்ம அடி வாங்குறதுக்குனே அப்படின்ற மாதிரி பூர்ணிமா வந்து பார்த்திங்கன்னா அந்த லெவலுக்கு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் ஒரு வேவலந்தாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க என்ன ஐடியாவில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரில. வர்றவெல்லாம் தினுசாக என்னத்தையோ யோசிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து அர்ச்சனாவுடைய ஃபேன்ஸ் மீட்டு சும்மா ராணி மாதிரி மண்டையில் கிரீடம் வச்சு அவங்கள அப்படியே மாலையை போட்டு தூக்கிட்டு வந்து சும்மா வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. அந்த லியோ தாஸில் வந்து ஒரு என்ட்ரி வருவாங்க தெரியுமா, சுற்றியில் வச்சு விஜய் அடிப்பாங்கள போட்டு, அந்த மாதிரி அர்ச்சனா அடித்து அப்படின்ற அந்த ஒரு ஸ்டில்லை பிரசங்கம் பண்ணி வேறு லெவலில் ஒரு செலிப்ரேஷன்ஸை வந்து கொடுத்து அவ்வளோ கிஃப்ட்ஸ் வந்துருச்சுங்க. அர்ச்சனாவுக்கு அவ்வளோ குவிஞ்சிருக்குச்சு. பார்க்குறதுக்கு நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா டே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது விசித்ரா கூட வந்து ஒரு கால் போயிருக்கு,
அப்புறம் பிரதீப் கூட அவங்க ஃபோனில் பேசின சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த இன்டர்வியூலாம் தெரியும். அந்த ஃபேன்ஸ் மீட் நடந்துச்சுல, அதை வந்து கவர் பண்ணாங்கல்ல, அதுதான் வந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் பிரதீப்பை பற்றி பேசும்போது அரங்கம் வேறு லெவலில் அதிர்ந்துச்சான். அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா உள்ள என்ட்ரி ஆகும்போதே மவனை மக்கள் வந்து தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சிட்டான். ஏய் வேறு லெவல் டே வாங்கடா அப்படின்ற மாதிரி. ஸோ எப்பயும் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரு ஃபேன்ஸ் மீட் நடந்துச்சுல, அந்த க்ரௌட்ஸ் எல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அர்ச்சனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரௌட் வந்து இருந்தது அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் உண்மையான வெற்றிக்கு கிடைத்த பரிசு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ அர்ச்சனா வெல் டிசர்வ்ட் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ மீண்டும் நாளை இன்னொரு சுவாரஸ்யமான தகவலும் சந்திப்போம். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ். அந்த மலையாளம் பிக் பாஸ் பற்றி யாராவது தெரிஞ்சிச்சு உங்களுக்கு மலையாளம் ப்ளஸ் தமிழ் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பேர், இமெயில் ஐடி அப்படி சொல்லுங்கள். இல்லாட்டி நான் இமெயில் ஐடியும் நான் வந்து கீழே அட்டாச் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். குட் பை.